தமிழன் இருக்கும் வரை இலங்கை நாடாளுமன்றத்தை அதிர வைத்த அர்ச்சுனாவின் ஆவேச பேச்சு. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிந்தாலும் கூட இன்னமும் அங்குள்ள தமிழர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தே வருகிறார்கள். இதற்கிடையே அங்கு தமிழர்கள் படும் கஷ்டத்தை இலங்கை நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா பேசியுள்ளார். ஆளும் இலங்கை அரசை மிக கடுமையாக விமர்சித்த அவர், கடைசி தமிழன் இருக்கும் வரை மீண்டும் NPP கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என ஆவேசமாக கூறினார். தமிழர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். விலைவாசி உயர்வு, பொருளாதார பாதிப்பால் இலங்கை தடுமாறும் நிலையில் அங்குள்ள தமிழர்கள் கூடுதல் இன்னல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ராமநாதன் அர்ச்சுனா ஆளும் அரசு எப்படி அடிப்படை வாத கொள்கைகளை கடைபிடிக்கிறது என்பது குறித்து அவர் பேசிய வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. முஸ்லிம் சமூகத்தினரையும் இலங்கை அரசு ஒடுக்குவதாக சொன்ன அவர் அதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். ஆல்சோ ரீட் இலங்கை மலையக மக்களுக்கு வீடு வழங்கப்பட்டா நனவாகும் நூற்றாண்டு கனவு என்று பொய் சொல்லி ஆட்சியை பிடித்தீர்கள். இது தொடர்பாக அவர் பேசுகையில், தமிழ் மக்களிடம் பொய் சொல்லி ஆட்சியை பிடித்தவர்கள்தான் இந்த அனுரகுமார அரசு. எங்கள் மக்களும் இவர்கள் சொல்லும் பொய்களை உண்மை என்று நம்பி ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் இன்று நடப்பதை பார்த்தால் ஏற்க முடியவில்லை. எங்களுடைய சமூகம் செய்த வரலாற்று தவறு இந்த NPP அரசுக்கு வாக்களித்ததுதான். உங்களுக்கு போடப்பட்ட ஒவ்வொரு வாக்கையும் நினைத்தால் எனக்கு நெஞ்சமெல்லாம் எரிகிறது. அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸ்டர் அட்டாக்கை தொடர்ந்து முஸ்லிம் மீதான அடக்குமுறைகள் அதிகரித்துள்ளது. முஸ்லிம் சமூகத்தினருக்கு ஏன் தனி ஒரு கலாச்சாரம் இருப்பது பிழையா? காலம் காலமாக தமிழனையும் முஸ்லிமையும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? போட்டு அடி அடி என அடித்தீர்கள். பிள்ளையார் சிலை இருக்கும் திருக்கோணமலையில் போய் புத்தர் விகாரத்தை வைத்தீர்கள். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கின்றேன், இல்ல தெரியாமல் கூட கேட்கின்றேன். இங்கு நான் பிள்ளையார் சிலையை வைத்தால் என்ன செய்வீர்கள்? சும்மா இருப்பீர்களா? என்னை அடித்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் உங்கள் மனதில் வெறி இருக்கிறது. நாளை இந்த நாடாளுமன்றம் முன்பு நான் புத்தர் சிலையை எடுத்துவிட்டு ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கின்றேன். நீங்கள் வைக்க விடுவீர்களா? நாங்கள் பார்க்கின்றோம், பொறுத்து பார்க்கின்றோம். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கின்றேன், கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் ஒரு ஓட்டும் உங்களுக்கு விழாது. உங்களை பார்த்தாலே வெட்கமாக இருக்கிறது. நான் தமிழ்பால் குடித்து வளர்ந்தவன், ஆனால் முஸ்லிம் என்னுடைய ரத்தம். நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம் மக்களுக்காகவும் நான் நிற்பேன் என்றார். அவரது இந்த வீடியோதான் சமூக வலைத்தளங்களில் இப்போது வேகமாக பரவி வருகிறது. அடிப்படையில் ஒரு மருத்துவரான ராமநாதன் அர்ச்சுனா இலங்கையில் நடந்த ஒரு சுகாதார முறைகேட்டை அம்பலப்படுத்தியதன் மூலம் கவனம் பெற்றவர். அதன் பிறகு அரசியலில் குதித்த அவர் 2024 ஆண்டில் இலங்கை MP-யாக தேர்வானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.